நீங்கள் மண்கலவை ரெடி பண்ணும்போது அதில் இருக்கிற கல், அப்புறமா இந்த மாதிரி பிளாஸ்டிக் குப்பைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருங்க. எனக்கு தேவையான மண் எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு நர்சரியில் தான் வாங்கிட்டுருக்கேன். இந்த மண்ணோட ரேஷியோ பார்த்திங்கன்னா, நம்ம கடையில் மண் வாங்கும்போதே அவங்க வந்து அதில் எரு உரமும் கலந்து வச்சுருப்பாங்க. 40% செம்மண், 40% எரு உரம் வந்து கலந்துருக்காங்க. நான் வந்து ஒரு 20% வந்து அது கூட கொக்கோபீட் வந்து சேர்த்து கலந்துக்கிட்டேன். கூடவே வந்து பயோ ஃபெர்டிலைசரும் வந்து சேர்த்துருக்கேன். இந்த மண்கலவை நம்ம ரெடி பண்ணிவிட்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா செடிகளை வந்து உடனே நட்டு வைக்கக்கூடாது. அட்லீஸ்ட் வந்து ஒரு வாரம் அதை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம செடிகள் வச்சோம் அப்படின்னா அதோட க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்கியிருக்கிற க்ரோ பேக்கில் ஒரு 5 க்ரோ பேக்கில் வந்து நான் மண் நிரப்பியிருக்கேன். நம்ம சீடிங் ட்ரேயில் போட்ட நாற்று எல்லாத்தையும் இந்த க்ரோ பேக்ஸ்க்கு மாற்றும் போது முடிஞ்சால் அதையும் உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணி வ்ளாகாக போடுறேன். கையோடவே பார்த்திங்கன்னா ஒரு மருதாணி செடி இருக்குது, அதையும் வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த மருதாணி செடி வந்து ஒரு கல்யாண வீட்டில் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இதை வந்து மாடி தோட்டத்தில் வைக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் மாடி தோட்டத்தில் வைக்கிறத விட தரையில் வச்சா க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இதை வந்து தரையில் வச்சிடலான் இருக்கேன். பார்த்திங்கன்னா வேர் வந்து நல்லாவே இது வந்திருக்கு, நல்லா கவரை கிழிச்சிட்டு வெளியில் வந்திருக்கு. நம்ம செடிகள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நர்சரி கவர் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து எப்போவுமே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து செடிகள் நட்டு வைங்க. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா மக்காது அந்த பிளாஸ்டிக் கவர். இப்போல்லாம் நிறைய செடிகள் வந்து பேப்பர் கவர்லேயே போட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே வைக்கலாம், அது வந்து மக்கிரும். பட் இந்த கவர் வந்து மக்கி போகாமல் அப்படியே இருக்கும். அதனால் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வைங்க. இப்போது இந்த வேர் வந்து டேமேஜ் ஆகாமல் மெதுவாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கவர் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கீழே தரையில் வந்து நட்டு வச்சிடலாம். நான் வந்து ஏற்கனவே கொஞ்சம் குழி தோண்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம நட்டு வச்சிடலாம். மருதாணி செடி வந்து நட்டாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த தோட்ட வேலைலாம் முடிக்கிறதுக்கே ஒரு 12:30 மணி ஆயிடுச்சு. சரி டக்குன்னு குளிச்சுட்டு லஞ்சு சிம்பிளாக ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக காய்கறிகள் எதுவுமே சேர்க்காமல் சாம்பார் சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ஃபிஷ் ஃப்ரையும் பண்ண போகிறேன். சாம்பார் சாதம் ரெசிபி வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் நேற்றே வந்து மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வந்து போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க, சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரிசி இழந்த அதே கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு தோரம்பருப்பும் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து முழுசாக தோரம்பருப்பு மட்டும் கூட போட்டு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பருப்பு, இதுதான் வந்து கணக்கு. இப்போ இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு 2 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோன்னா போதும். இப்போ இது ஊறிட்டுருக்கும் போதே வந்து நம்ம இதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வதக்கிக்கலாம். இப்போ குக்கரில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, சீரகம், அது கூட வந்து உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து தாளிச்சிக்கோங்க. லைட்டாக வந்து வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிற வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே வந்து 2 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா இதுக்கு 2 தக்காளி சேர்த்திங்கன்னா போதும். கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற
2 தக்காளி வந்து போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருங்க. தக்காளி வெங்காயமும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததும் இது கூட நம்ம சாம்பார் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் மசாலாவும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். சாம்பார் மசாலா நீங்கள் ரெடிமேட் சாம்பார் மசாலா இல்லை வீட்டில் அரைச்ச சாம்பார் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மசாலா கருகாமல் ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நம்ம எப்போவுமே யூஸ்வலாக அரிசி 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வைப்போம் பார்த்தீங்களா, அதே கணக்கு தான். அது கூட எக்ஸ்ட்ரா ஒரே 1 கப் வந்து நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அரிசி போட்டிங்க அப்படின்னா 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மொத்தம் 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அந்த புளியையும் கரைச்சிட்டு அந்த தண்ணியையும் சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து இதில் போட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ திரும்ப இது வந்து ஒரு கொதி வந்ததும் நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியமில் வச்சு ஒரு 4 விசில் விட்டிங்க அப்படின்னா நல்லா குழன்னு நல்லா மசிய வந்து வெந்துடும். இப்போ வந்து இது விசில் வர்றதுக்குள்ளே நான் சைடில் வந்து மீனை வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ இது கூட வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா குழைவாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து வீட்டில் காய்கறிகள் இல்லை அப்படிங்கும்போது டக்குன்னு ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.